கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசி அதிபதி ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதியானவர் பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் இருக்கார். அங்கிட்டு பார்த்தாலும் பாருங்கள், அவருக்கு பிடிச்ச வீடு சுக்கிரன் வீடு தான். ஆனால் மனசில் பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஜூலை மாதம் ஆரம்பத்தில் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ பதவியிலையும் போட்டி, எங்கே போனாலும் ஒரு போட்டி, நிம்மதி இல்லை. பிள்ளைகள் வழியில் ஒரே மனசில் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எப்படி இந்த நாட்களை நகர்த்துறது, கொஞ்சம் கூட மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறமே இப்படி நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலாம் பாருங்கள், அவங்களுடைய குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஒரு மனசில் ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வரைக்கும் பரவாயில்லப்பா, நம்ம ஒரு போராட்டம்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு நிம்மதியான நமக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக அனுபவிப்போமே. நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க போகிறீங்க? ஒரு ஆசையான ஒரு பாசமான பேச்சு அது இருந்தாலே போதும். உங்களுக்கு வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. மற்றவர்கிட்ட போய் நீங்கள் சொத்து எதிர்பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் முழுமையாக மன ஈடுபாட்டோடு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்களில். சரி,
இப்போ 7ஆம் இடத்து செவ்வாய் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த காவல்துறையில் பணிபுரிபவர்கள், அதே மாதிரி இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க, ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய வேலையை பார்க்கணும். கவனமாக பணியில் இருக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது இந்த ஜூலை மாதம் ஆரம்பத்தில் செவ்வாய் மலை, அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் மலை படுது. இப்போ யாரெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கீங்களோ, இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகிட்டேருந்து சில தேவையில்லாத பனிஷ்மெண்ட் வரும். சில பேருக்கு வந்து மெமோ கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நீங்கள் வந்து பணியில் இருக்கிறப்பையே. அப்போ இந்த காலகட்டங்கள் மட்டும் ஜூலை 16 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 8க்கு போயிட்டார். இப்போ ஜூலை 16க்கு அப்புறம் தான் அந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் பணியில் இருந்த 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ பணியில் இருக்கிறப்ப நீங்கள் ஜூலை 16 வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்பையும் உங்களுடைய உயரதிகாரிகிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வந்து கவனமாக பேசணும். எந்த ஒரு வார்த்தையுமே நீங்கள் வந்து ஒரு இருக்கிற மாதிரி இது மாதிரி பேசவே கூடாது. அப்படி செய்யணும். நீங்கள் வந்து அடுத்து பாருங்கள், அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது. அப்போ நான் வந்து மேலே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் எனக்கு வேணும், அதுக்கு நான் இப்போ முயற்சி எடுக்கலாமா, இருக்கிற வேலையை விட்டு நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு மாறலாமா, புதிய வேலைக்கு நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற வேலையை தயவு செய்து நீங்கள் விடாதீங்க. அந்த வேலையை விட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்து வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு உங்கள் கேள்வியாக இருக்கும். அதனால் இப்போ அந்த கிரக நிலைகளுடைய இருப்பு ட்ராவல் படி பார்க்குறப்ப நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து விடக்கூடாது. வேலையை விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கும். ஓகே, நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதியதாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சில காலங்கள் நீங்கள் வந்து பொறுமையாகத்தான் இருக்கணும். இருக்கிற தொழிலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி செஞ்சு அதை கொஞ்சம் ஒரு கொண்டு போகலாம். இப்போ என்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க, அப்புறம் ஒரு 70 பேராக மாற்றலாம், ஒரு 80 பேராக மாற்றலாம், அது வேணால் நீங்கள் செய்யலாம் முழுசு. ஆனால் அந்த இன்னொரு தொழில் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 5ஆம் இடத்துல சனி பகவான் வரை உட்காந்துருக்காரு. இப்போ குழந்தைகள் வழியில் நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. நீங்கள் என்னத்தை போய் நினைக்க போகிறீங்க? குழந்தைகள்கிட்ட போய் உங்களுக்கு தேவையான ஒரு அன்பான பாசம், ஒரு சிரிப்பான ஒரு பேச்சு, ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ அவங்க டயம் செலவழித்து பேசுனாங்களே போதும் உங்களுக்கு வந்து. ஆனால் அதுக்கு அவங்களுக்கும் நேரமும் இருக்காது. உங்களுக்கு அந்த உள்ள மனசில் ஒரு ஏக்கமாகவே இருக்கும். அந்த ஏக்கம் குறைய போகுது. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான், இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான், உங்கள்கிட்ட வந்து உங்களோட ஒரு நாள் தங்கி இருந்து பழகக்கூடிய, பேசி மகிழக்கூடிய, நீங்களும் பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு மகிழ்வாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதை வச்சே நீங்கள் வந்து மனசில் மகிழ்வோடு நீங்கள் இருக்கக்கூடியதாக மனசு அந்த சந்தோஷத்தை நினச்சே நீங்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிடுவீங்க. அந்த மாதிரி அமைப்பாக இருக்குது. சரி, விருச்சிக ராசியில் பிறந்த திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக நம்மளாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுக்கு வீடுகள் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது, கெட்டின வீடாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏதாவது பழைய வீடாக இருக்கிற இடிச்சுட்டு வேறு புதுசாக வீடு கட்ட நினைப்பீங்க, அதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. கெட்டிய வீடாக வாங்குறதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சரியான முறையில் 2 பேருமே சந்தோஷமாக பேசி மகிழ்ந்தே பல நாட்களாச்சு, ஒருத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடமாச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதற்கு இந்த மாதத்தில் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குது. அப்போ நீங்கள் வந்து வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நான் அதை விரும்ப மாட்டேங்க இந்த காலகட்டங்களில்.
என்னத்தை வெளியில் வேலை பார்க்குறது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிருவீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. உங்களால் முடிந்த வரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வீற்றிருக்கும் கால பைரவரை சனிக்கிழமை காலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி கனியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.